भिक्षुवे विघ्नेश्वर रूपा। ओम गुरु शिरो भिक्षुवे श्री कृष्ण रूपा। ओम गुरु शिरो भिक्षुवे परमेश्वर रूपा। ओम गुरु शिरो भिक्षुवे ओळि शरीर रूपा। ओम गुरुनाथरे शरणम। ओम गुरुदेवरे शरणम। ओम गुरुदेवराज शिरो भिक्षुवे शरणम शरणम शरणम। ओम गुरुवलिये आदि आदि। ओम गुरुमொழியே வேதம் வேதம்। ओम गुरुविलिये दीपम दीपम। ओम गुरुपदमे कापो कापो। ओम शिवतत्त्वाय विद्महे योगात्राय धीमहि तन्नो पतञ्जलि गुरु प्रचोदयात्। அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பதஞ்சலி யோகம் யூடியூப் சேனலுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேர்களே, பரிபூர்ண வாழ்க்கைக்கு பதஞ்சலி யோக சூத்திரம் சமாதி பாகம். ஒவ்வொரு சூத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமது அன்றாட வாழ்க்கையில் அதை எப்படி பயன்படுத்துவது, அதே போல் ஆன்மீகம்னு சொல்லக்கூடிய தன்னை உணர்தல். இந்த தன்னை உணர்தல் அப்படிங்கிறது தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சக்தி தான் நான் என்பதை உணர்வதே தன்னை உணர்தலாகும். நான் உடல் அல்ல, மனம் அல்ல, பிராணம் அல்ல, புத்தி அல்ல, இதையெல்லாம் தாண்டி எனக்குள் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இந்த மெய் உணர்வு, அந்த உணர்வே நான் என்பதை தியானத்தின் மூலம் உணர்வதே தன்னை அறிதல். ஸோ இந்த தன்னை அறிதலுக்குரிய எளிமையான பல வகையான விஷயங்களை, நுணுக்கங்களை அப்படி சூத்திரத்தில் சொல்லியிருக்கிறாரு. நமது அறிவுக்கு உட்பட்ட அளவுக்கு சத்குரு சிவபுக்ஷியை வணங்கி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம். இதுவரைக்கும் 31 சூத்திரம் பார்த்துருக்கோம். இன்றைக்கு 32வது சூத்திரம் பார்க்க போகிறோம். சமாதி வாதத்தில் மிக மிக அருமையான ஒரு விளக்கத்தோடு தெளிவோடு இருக்கக்கூடிய ஒரு 32வது சூத்திரம், மிக முக்கியமான சூத்திரம். அதாவது வாழ்க்கையில் நம்ம எல்லோருமே நம்ம தியானம் செய்யணும். இந்த தியானம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் இயற்கையாகவே கைகூடிய ஒன்றுதான். அது ஒரு புதிதாக ஒரு தியானம் செய்யணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏற்கனவே கூறியிருக்கும், தாயினுடைய கருப்பையில் இருக்கும் பொழுது தியான நிலையில், சமாதி நிலையில், மனமற்ற மௌன நிலையில் தான் நாம பதிவுகள் எல்லாம் ஒடுங்கிய நிலையில் தான் இருந்தோம். அந்த குழந்தை வெளியே வந்து துப்புள்குடியை கட் பண்ணி பிரபஞ்சத்தினுடைய அந்த மனம் அப்படிங்கிறது இயங்கக்கூடிய நிலை வந்த உடனேயே அந்த குழந்தை அப்பொழுதுதான் வெளிக்காற்றை உட்கொண்டு மனம் இயங்க ஆரம்பித்த உடனேயே அதற்கு பசி வந்து விடுகின்றது, அழிகின்றது. அதே ஒரு சித்தனுடைய பார்வையில் தாயினுடைய கருப்பையில் சமாதி நிலையில், தியான நிலையில், தியானத்துக்கு அடுத்த சமாதி நிலையில் ஆனந்தமாக இருந்துச்சு, எண்ணமற்ற நிலையில் இருந்துச்சு. வெளியே உலகத்துக்கு வந்த உடனே மனம் இயங்க ஆரம்பித்த உடனே எனது சமாதி நிலையை தடைபட்டு விட்டது. நான் இப்பொழுது மனதோடு தொடர்பு கொண்டு விட்டேன். இதுவரை சமாதி நிலையில் ஆனந்தமாக நான் ஆத்மஸ்வரூபமாக இருந்தேன், இப்போ மனதோடு நான் சேருகின்றேன் அப்படிங்கிறதுனால அந்த அழுகை வருகின்றது, அந்த துக்கம் வருகின்றதுங்கிறது ஞானியுடைய கருத்து. இப்ப நம்ம மீண்டும் வளர்ந்து வருகின்றோம். இந்த மனித பிறவி எடுத்துக்கொள்ளுங்கள். உடல் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு சட்டை, இந்த உடல் ஒரு சட்டை. இந்த சட்டை நான் போட்டிருக்க சட்டை கிழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? வேற சட்டை போடுவேன். அந்த சட்டையும் கிழிஞ்சிருச்சுன்னா இன்னொரு சட்டை போடுவேன். அது சேடாயிருச்சுன்னா இன்னொரு சட்டை போடுவேன். அதே போல்தான் இந்த உடல் ஒரு சட்டை அப்படிங்கிறதான் சித்தர்களுடைய வாக்கு. எப்படி ஒரு சட்டை கிழிந்தவுடன் நாம் வேறு சட்டையை மாற்றிக் கொள்கின்றோமோ, அதே போல் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மா, உயிர், அது ஒன்றுதான் நிலையானது. ஆனால் அது தன்னை உணரவில்லை, முக்தி நிலை அடையவில்லை. அந்த காரணத்தினால் பல வகையான ஆசைகள், பல வகையான எண்ணங்கள், பல வகையான செயல்கள், நமது சொல், நமது எண்ணம், நமது சொல், நமது செயல், இதான் கர்ம வினைன்னு சொல்றோம். நம்ம ஆசைக்கு உட்பட்டு பல வகையான செயல்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றோம். ஆனால் தன்னை உணரவில்லை. நான் என்பது இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, பிராணன் அல்ல, புத்தி அல்ல. இதையெல்லாம் தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய 5வது அடுக்கு தான் நான் என்பதை உணராமலேயே, உயிரினுடைய உண்மைத்தன்மையை உணராமலேயே நாம பல வகையான கர்மங்களை ஆசைப்பட்டு செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆசை பேராசையாக மாறுகின்ற பொழுது இந்த உடலுக்கு வயதாகி கொண்டே இருக்கின்றது. இந்த உடல் முதிரக்கூடிய தன்மை வந்துவிட்டது. உடலுக்கு இருக்கிற உறுப்புகள் அனைத்தும் ஒழுங்காக இயங்காத நிலை ஏற்பட்டு விட்டது. சக்தி ஓட்டம் குறைந்து விட்டது. அப்போ இந்த உடல் முதிரணும். ஆனா உடலுக்குள் இருக்கக்கூடிய இந்த ஆத்மாங்கிறது அது ஒன்றுதான். அந்த ஆத்மாவை சுத்தி இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜென்மத்தில் நான் செய்த கர்ம வினைகள், எனது பாவ புண்ணிய பதிவுகள். அப்ப அந்த உடலுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும் அப்படிங்கிறனால அந்த உடலை விட்டு அந்த உயிர் வெளியே வந்து விட்டது. அந்த உடல் வலுவிழந்து விட்டது, வயதாகி விட்டது. எப்படி ஒரு சட்டையை நம்ம போட்டுட்டு அந்த சட்டை கிழிஞ்சிச்சுன்னா அடுத்த சட்டை போடுகின்றோமோ, அதே போல இந்த ஆத்மா இந்த உயிர் வந்து இந்த உடல் வந்து வெளியே வந்த உடனே இந்த ஆத்மா வேறொரு புதிய சட்டையை, புதிய உடலை நமது கர்ம வினைகளுக்கு ஏற்ப இயற்கை அதை அளிக்கின்றது. மீண்டும் ஒரு உடலிலே சென்று தனது
உடல் எடுத்துக்கொண்டு எப்படி ஒரு புது சட்டை போட்டு நம்ம சந்தோஷமா வருகின்றோமோ அதே போல் மீண்டும் அதே ஆத்மா உலகிற்கு வருகின்றது. போன ஜென்மத்தில் நாம் செய்த கர்மவினைகளுக்கு ஏற்ப நமக்கு இந்த ஜென்மத்தில் ஒரு வாழ்க்கை அமைகின்றது. அதிலும் நாம் பேராசைப்பட்டுக் கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். முக்தி பாதையை நோக்கி செல்லல, நான் யார் என்பதை உணரல. இப்படி ஒவ்வொரு ஜென்மத்திலும் நாம் செய்த புண்ணிய பதிவுகளின் காரணமாக அடுத்து வரக்கூடிய ஒரு ஜென்மத்துல தன்னை உணரணும், நான் யார் என்பதை உணர வேண்டும் என்ற அந்த ஒரு ஆவல், அந்த ஒரு எண்ணம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டே வரும். அப்பொழுதுதான் நாம் புண்ணியமான காரியங்களை செய்ய முற்படுவோம். நமது எண்ணத்தை ஆராய்வோம், நமது சொல்லை ஆராய்வோம், நமது செயலில் விழிப்புணர்வோடு இருப்போம். எனது எண்ணம், எனது சொல், எனது செயல் பிறருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது, எனக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது. அப்ப எண்ணங்களை ஆராய்தலே யோகம். யோகங்கிறது இணைதல். அந்த இணைதலுக்கு தியானம் ஒரு அற்புதமான ஒரு படியாக அமைகின்றது. தியானம் என்பது ஒரு பொருளை சிந்தித்தல், அதனையே தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். அப்ப இதற்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு குரு வேண்டும். ஏற்கனவே தன்னை உணர்ந்த ஒரு மெய்ஞானி நமக்கு குருவாக வருவார். ஒவ்வொரு மனிதர்களும் ஆன்மா ஒன்றுதான், ஆனா உடல் அமைப்பு வேறு. அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவை சுற்றி இருக்கக்கூடிய பதிவுகள், கர்ம வினைகள், அந்த பதிவுகள், கர்மைய பதிவுகள் வெவ்வேறாக இருக்கும். ஆகையினால் பார்க்கின்ற மனிதர்கள் எல்லோருமே ஆன்ம சொரூபம் தான். அந்த ஆத்மாவுக்கு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. ஆனால் இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மா ஒன்றுதான். இதற்குள் இருக்கக்கூடிய எண்ணங்கள், இதற்குள் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் அது வேறு மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு மனிதனுக்கு வேறு மாதிரி இருக்கும். அப்ப அந்த இயற்கை என்ன பண்றாரு? பல வகையான சாதகர்கள், குருமார்களாக பல வகையான குருமார்கள் இருக்கிறாங்க. ஒருவர் யோகத்தினுடைய குருவாக இருப்பார், ஒருத்தர் கர்ம யோகத்தினுடைய குருவாக இருப்பார், ஒருத்தர் பாடலின் மூலமாக குருவாக இருப்பார், ஒருத்தர் பூஜைகள் செய்வதன் மூலமாக அதில் உயர்ந்த குருவாக இருப்பார், ஜெபம், நாம சங்கீர்த்தனம் போன்ற கீர்த்தனைகளில் ஒரு பெரிய குருவாக ஆச்சாரியாக இருப்பார். அப்படி இருந்து அதில் தன்னை உணர்ந்தவர்கள் பெரிய பெரிய ஞானிகள் இந்த நாட்டில் உலா வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மகான்களை இயற்கையே இந்த ஜென்மத்தில் இவன் எடுத்த அந்த உடல், இவன் உடலுக்குள் இருக்கக்கூடிய கர்மவினைக்கு ஏற்ப இவர்தான் இவனுக்கு குரு, இவர் செய்த சாதனை தான் இவனை மேலும் மேல் தூக்கிவிட்டு இவனை பிறவாக்க நிலை அடைய செய்யும். ஆகையினால் நன்றாக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கிடைத்த குரு அவரை கெட்டியாக பிடிச்சுக்கணும். உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் இயற்கையே ஒரு குருவை கொடுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு ஆன்மாவினுடைய பதிவுகளுக்கு ஏற்பதான் உங்களுக்கு இந்த குருவானவர் வந்திருக்கிறார். அது இயற்கையே நமக்கு அளித்த ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். நீங்கள் அந்த குருவை எப்பொழுது உங்களுக்கு உங்கள் ஆழ் மனதில் இவர்தான் என் குரு, இவர்தான் என்னை உயர்த்துவார், இவர்தான் எனக்கு நிச்சயமாக ஆன்ம தரிசனத்தை காட்டுவார் அப்படிங்கிற அந்த ஆணித்தரமான உணர்வு அந்த குருவை பார்த்த உடனே உள்ளிருந்து ஆட்டோமேட்டிக்காக பொங்கி வரும். அதை விளக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்காங்க. பார்க்கக்கூடிய நிறைய நேர்களுக்கு பல விதமான குருமார்கள் இருப்பாங்க, தவறே கிடையாது. உங்களுக்கு கிடைத்த குரு எப்பொழுது நீங்கள் இவர் எனக்கு குரு என்று உங்களது உள்ளுணர்வு சொல்லி நீங்கள் சரணாகதி அடைந்து விட்டீர்களோ அந்த ஓர் குருவை கெட்டியாக பிடிச்சுக்கணும். ஒரு குரு, ஒரு சாதனை, அவர் அளித்த சாதனை அப்படிங்கிறது அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கிரியைகள். உன்னை உணர்வதற்கு நீ இந்த மாதிரி தவம் செய்யணும், இந்த மாதிரி பயிற்சி பண்ணணும். ஒவ்வொரு குருமார்களுடைய கொடுக்கக்கூடிய சாதனை வெவ்வேறாக இருக்கும். இதை கம்பாரிசனே பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு குரு கிடைக்கிறார், அந்த குருவை நீங்க நன்றாக பிடிக்க அவர் அளித்த சாதனை தான் உங்களை நிச்சயமாக மேல்நிலைக்கு இட்டு செல்லும். அந்த குருவின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். இருளை நீக்கி நமக்குள் இருக்கக்கூடிய ஆத்ம ஒளியை தொட்டு காண்பிக்கக்கூடிய அற்புதமான அவதார புருஷர்கள் தான் குருமார்கள். அந்த குருமார்களை நீங்க இந்த குருன்னு எடுத்துட்டீங்கன்னா அதற்கப்புறம் அந்த குருவிடம் யாராவது அந்த குருவை பற்றி ஏதாவது சொன்னாலும், அவர் ஒரு சாதாரண மனிதர் அப்படின்னு சொன்னாலும், உங்களுக்கு அவர் குரு, உங்களுக்கு அவர் கண்கண்ட தெய்வம், உங்களுக்கு அவர் பிரம்மம். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை தொட்டு காண்பிக்கக்கூடிய ஒரு பெரிய மகான். ஆகையினால் 2 காது கொடுத்திருக்கிறாங்க. நீங்கள் குருவின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குருவை பற்றி யாராவது நிந்தித்தால் இந்த காதல வந்து அந்த காதல வெளியே விட்டுருங்க. அந்த உள்ளுக்குள்ளே ஏற்கப்படும். அந்த இடத்திலே இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எழுந்து சென்று விட வேண்டும். நான் மானசீக குருவாக ஏற்றுள்ளேன், எனக்கு இவர்தான் தெய்வம், இவர்தான் பிரம்மம், அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் குருவுக்கு மோட்சம் கிடைக்கலையோ உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், முக்தி நிச்சயம். இதுதான் நமது குருமார்களுடைய பாரம்பரிய யோகம்.
பாரம்பரிய அந்த வாழ்க்கை வரலாறுலாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, யாருக்கு குரு பக்தி அதிகமாக திடமாக ஆணித்தரமாக இருக்கின்றதோ அவர் குருவை விட மிஞ்சிய சீடன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குருவை விட பன்மடங்கு ஆற்றலை பெற்று வாழக்கூடிய நிலை கிடைக்கும். அந்த அளவுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்கு கிடைத்த குருவின் மேல் இருக்க வேண்டும். சும்மா குருவை பார்த்து அப்படியே சரணாகதி காலில் எடுத்து கூப்பிட்டு வெளியே அங்கே போயிட்டு அவர் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது குருவுக்கும் தெரியும். நீங்கள் உண்மையான பக்தியோடு உண்மையான சரணாகதியோடு இவரே என் கண்கண்ட தெய்வம், இவர் பேசும் தெய்வம், இவர் என்ன சொல்கின்றாரோ அதன்படி நடந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் அடையக்கூடிய இலக்கை அடைய முடியும். அதான் ஓர் குரு, ஓர் சாதனை, ஓர் இடம். நீங்கள் வாழ்க்கையில் அப்படியே சுற்றி வருகின்ற பொழுது உங்கள் நண்பர்களை சந்திக்கலாம், பல சாதகர்களை பார்க்கலாம். அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் இந்த மாதிரி இமயமலையில் இருக்கிறோம், எனக்கு ஒரு பெரிய குருவாக அந்த குரு அப்படி வந்து பார்த்தாலே போதும், எவ்வளவு வருடம் தியானம் செய்யற அப்படின்னு கேட்பாரு. நீங்க சொல்றீங்க 10 வருடம் அப்படின்னு. ஆனா அங்க என் குரு வந்து பாரு, அவர் கண் பட்டாலே போடும், அவர் ஸ்பைசப்பட்டாலே போடும், உடனே குண்டலினி சக்தி மேல் நோக்கி வந்துவிடும், முழுமையாக உன்னை உணரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசை வார்த்தைகளை காண்பிப்பார்கள். அந்த இடத்துல நீங்கள் நிலை தடுமாறாமல் இருக்கணும். என் குருவுக்கு என்னை பற்றி தெரியும், எனக்கு எப்பொழுது அந்த குண்டலினி சக்தி மேல் நோக்கி வர வேண்டும், எந்த நேரத்தில் எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று ஒரு தாய்க்கு மேலாக, தாய்க்கும் தாயாக இருந்து என்னை பாதுகாத்து வருகின்றவர் என் குரு. அவரிடமே நான் சரணாகதி அடைந்து விட்டு அவர் கூடிய வழியிலேயே வாழ்ப்பேன். அதுல நீங்க நிலை தருமாறாங்க. இந்த ஆசை வார்த்தையை கேட்ட உடனே சரி 10 வருடம் தியானம் செய்து நமக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் உங்களுக்கு. அப்ப இவர் சொல்வதை கேட்டு பார்ப்போம். உடனே அவருக்கு போய் அந்த குருமாரிடம் சரணாகதி அடைய நீங்க அவருக்கு போய் ஒரு பயிற்சி பண்றேன்னு போனீங்கன்னா சென்றீர்கள் என்றால் இத்தனை வருடமாக நீங்கள் செய்த அந்த தவம், அந்த குருவுடைய ஆற்றல் உங்க உடம்புல அழகா உங்களை ஒரு மெருகு போல ஒரு சிலையாட்டம் உங்களை செதுக்கி அவர் அந்த குருவினுடைய அனுகிரகத்தினால் உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்களை கர்மவினைகளை நீக்கி கொண்டு வரணுமோ கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு. நீங்க டக்குன்னு ஒரு குருவை போய் மாறிட்டீங்க அப்படின்னா இவ்வளவு காலங்கள் நீங்கள் எடுத்த முயற்சி, அந்த குருவினுடைய ஆற்றல் அனைத்துமே அடுத்த ஜென்மத்துக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும், இந்த ஜென்மத்துக்கு ஒர்க் அவுட் ஆகாது. புதிதாக ஒருத்தர் போய் போவீங்க, அங்கே ஒரு 3 மாசம் இருப்பீங்க, திருப்பி இது சரியில்லை அடுத்த குருவை நாடுவோம். இப்படி நிறைய மனிதர்கள் செய்கிறார்கள். அந்த மாதிரி செல்லக்கூடாது. ஒரு குருவிடம் ஒரு மாணாக்கன் சென்றான். அவர் கூறிய ஒரு உண்மையான பக்தி, அவர் சொல்வதை தவிர அவர் எதையுமே கேட்க மாட்டான். அந்த குரு என்ன சொன்னாலும் அவர் சொல்வது தெய்வ வாக்கு அப்படின்னு முழுமையான நம்பிக்கையோடு அவர்கிட்ட இருந்து கலைகளை கற்றுக்கொண்டே இருந்தான். அந்த குரு ஒரு இடத்துல இருக்கிறாரு. இடைப்பட்ட இடத்துல ஒரு ஆறு, அந்த ஆறை தாண்டி தான் அவன் இருக்கணும், அவன் சுற்றி வரணும். அந்த ஆற்றெல்லாம் சுற்றி வந்தால் தான் குருவிடம் இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்துக்கு வர முடியும். அதனால தினமுமே வகுப்பு ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சுற்றி வருகின்ற காரணத்தினால் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிடம் இவ்வளவு ரொம்ப சீக்கிரமாக கிளம்பினா கூட அவ்வளவு சுற்றி வருகின்ற காரணத்தினால் கொஞ்சம் டிலே ஆகும். அப்போ அந்த ஆரம்பித்தவுடன் அவசரமாக உட்கார்ந்து நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காரலாம். அப்போ அந்த குரு ஏன் லேட்டுன்னு சொல்றாரு, இல்லை உங்களுக்கும் எனக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஆறு இருக்கின்றது, அந்த ஆறு நேரடியாக கடக்க முடியாது, அதனால சுற்றி வருகின்ற காரணத்தினால் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தாமதமாக வருகின்றேன், மன்னிக்கவும். அப்போ குரு அப்படி பார்த்துட்டு, குருவை நினைத்து கொண்டு நீ அந்த ஆற்றில் வந்தனா ஆறு உனக்கு இடம் கொடுக்கும், வழி கொடுக்கும், நீ தாராளமாக வரலாம், அந்த சக்தி உண்டு அப்படின்னு சும்மா அப்படி கேஷுவலாக சொன்னாங்க. மறுநாள் அரை மணி நேரத்துக்கு முந்தி வந்துட்டான். என்ன இன்னைக்கு அரை மணி நேரத்துக்கு முந்தி வந்துன்னு கேட்டார். நீங்கள் தான் சொன்னீர்கள், குருவை நினைத்தால் ஆறு வழிவிடுங்க. நாங்கள் ஆற்றினுடைய அந்த கரையில் நின்றுட்டு குருவனுடைய மந்திரத்தை உங்களுடைய திருமையை நினைத்து கண்களை மூடி குருவை சரணம் பண்ண 6 வழிவிட்டது நேரம் வந்துட்டாங்க. குருவுக்கு ஆச்சரியம். நல்லது அப்படின்ட்டு அன்னைக்கு பாடம் எடுத்துட்டு மறுநாள் இந்த குரு எடுத்துக்கிறார். இவர் வேஷ்டி கட்டி இருக்கிறார். ஒரு சீடன் நம்மளுக்கே அவங்க சொன்ன உடனே நம்மளை சொன்னா 6 வழிவிட்டுச்சு, அப்ப நாமளும் உள்ள போகும்போது வழிவிடத்தானே செய்யும் அப்படின்ட்டு. இருந்தாலும் இந்த பாதங்கள் நம்ம வேஷ்டி வந்து முட்டு வரைக்கும் கீழே வரைக்கும் பாதம் வரைக்கும் கட்டியிருக்காரு, இதெல்லாம் நனைஞ்சிடக்கூடாது அப்படின்னு அதை மடிச்சுட்டு இறங்கி பார்ப்போம் அப்படின்ட்டு இவர் அப்படியே அந்த ஆறை பார்த்துட்டு வழிவிடு அப்படின்னு கால் வைக்க போறாரு. ஆனால் வழிவிடலை, கால் நனைஞ்சிருச்சு, வழிவிடலை. காரணம், இவர் உள்ள போகும்போது இவர் மேலே நம்பிக்கை இல்லை. வேஷ்டியை மடித்து கட்டி கொண்டார், நனைந்து விடுவோம், வழிவிடுமா விடாம என்று பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 2 நம்பிக்கையற்ற நிலையில போய் அந்த கால் வைக்கும்போது வழிவிடலை. அவர் அப்படி யோசிச்சு பார்க்கிறார். நான் சொன்னதை கேட்டு அவனுக்கு வழிவிட்டுருச்சு, ஆனால் எனக்கு வழிவிடலையே. அப்போதான் அவருக்கே ஞானம் கிடைக்கின்றது, எனக்கே என் மேல் நம்பிக்கை இல்லை, ஆனால் எனது சீடனுக்கு நான் சொன்னது இறைவனுடைய வாக்கு அப்படின்னு அந்த ஒரு ஆணித்தரமாக பிடித்த காரணத்தினால் அந்த குரு பக்தி அவனுக்கு இடம் விட்டு விட்டது.
அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு குருவை நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொண்டீர்கள் என்றால் அந்த குருவுக்கு மேல சக்தி சீடனுக்கு கிடைத்து வரும். அந்த குரு உண்மையிலேயே சந்தோஷப்படைகிறார். நம்மிடம் பயின்ற ஒரு மாணாக்கன் நமக்கு மேல் ஒரு அற்புதமான ஆற்றலை எனது பேச்சிலிருந்து, எனது சொல்லிலிருந்து, எனது செயலிலிருந்து, எனக்குள் வந்த அந்த வெளிப்பாட்டில் இருந்து எனது சீடன், எனது மாணாக்கன் என்னை விட ஆற்றல் பெற்று அந்த ஆறை வழிபடக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஆற்றலை பெற்று விட்டான் என்றால் அவன் உண்மையிலே அவனை நான் பாராட்டுகின்றேன். அவர் பொறாமைப்படல சீடன் மேல. அந்த ஆற்றல், அந்த நம்பிக்கை, இயற்கை மேல் வைத்த நம்பிக்கை, குருவில் வைத்த நம்பிக்கை எனக்கே வரவில்லை, ஆனால் அந்த சீடனுக்கு வந்து விட்டது. இதுதான் நம்ம தியானம் செய்கின்ற பொழுது ஒரு குருவை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த குரு சொன்ன ஒரே மார்க்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அவர் சொன்ன அந்த தியானத்தை, அவர் சொன்ன அந்த சாதனையை நீங்கள் விடாமல் நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். பல நபர்களை சந்திக்கலாம், பல குருமார்களை சந்திக்கலாம். அப்படி சந்திக்கின்ற பொழுது அவர்கள் சொல்கின்ற அந்த நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆனால் யாரை பார்த்தாலும் கண்களை மூடி நீங்கள் உங்கள் குருவை உங்கள் இருதயத்தில் நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் காட்டிய வழியிலிருந்து ஒரு பொழுதும் மாறாமல் அந்த பயிற்சியை பண்ணிட்டே வாங்க. ஓரிடம் ஒரு குரு, ஓரிடம் ஒரு சாதனை. அந்த குரு அளித்த அந்த சாதனை, அவர் என்ன உங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறாரோ அந்த ஒரே குருவை கட்டியே பிடிச்சுக்கோங்க. அந்த ஒரு சாதனையை வழிதனை வகுத்து விழிதனை தொடுத்து வாழ்நாள் எல்லாம் வேண்டி சென்றான். காணாத காட்சி கண்டு கழிப்பாய், தோணாத இன்பம் தானாய் அடைவாய். அந்த வழிதனை வகுத்து சரியை, விழிதனை தொடுத்து கிரியை வாழ்நாள் எல்லாம் வேண்டி சென்றான். கடைசி லாஸ்ட் பிரீத்திங் வரைக்கும் அந்த குரு அளித்த அந்த சாதனையை செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் காணாத காட்சி கண்டு கழிப்பாய், தோணாத இன்பம் தானாய் அடைவாய். இந்த ஊனக்கண்களினால் பார்க்கின்ற காட்சியெல்லாம் அடைந்து விடும். தோணாத இன்பம் தானாய் அடைவாய். தனக்குள் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை, தனக்குள் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை, அந்த உயிரினுடைய உண்மைத்தன்மையை உன்னால் உணர முடியும். இந்த தனக்குள் இருக்கக்கூடிய இந்த உயிராற்றலே பிரபஞ்சம் முழுக்க நாம் பார்க்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் அதே ஆற்றலே இருக்கின்றது. நானும் ஒன்று, வெளியே நாம் பார்க்கின்ற எல்லா மனிதர்களும் உடலால், மனதால், பிராணனால், புத்தியினால், எண்ணத்தினால் மாறுபட்டு இருந்தாலும் நான் அனைவருமே சச்சித் ஆனந்த சுரூபம். அதான் அன்பே சிவம். எனக்குள் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் தான் நாம் காண்கின்ற எல்லோரிடமும் இருக்கின்றது. எல்லோரையும் வாழ்த்த கற்றுக்கொள்வோம், எல்லோரையும் வணங்க கற்றுக்கொள்வோம். அந்த ஆத்மஸ்வரூபமாக பிரபஞ்சம் முழுக்க நான் நிறைந்திருக்கின்றேன். எனக்கும் அந்த பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மா அப்படிங்கிற வேறுபாடு கூட இல்லை. அதான் கருவுரு தத்துவம். அலை வேறு கடல் வேறு அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். கடலும் அலையும் ஒன்றுதான். அப்ப யார் மேலும் கோபம் வராது. மனதினால், எண்ணத்தினால், மனதில் இருக்கின்ற ஒரு சில செயல்பாடுகளினால் அதை வைத்து நாம் கோபப்பட மாட்டோம், சஞ்சலப்பட மாட்டோம். அப்படியே பட்டால் அந்த சினத்திலே ஓடிடும். அதை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபமும் நானும் ஒன்று. ஆகினால் ஒவ்வொருவரும் மனம் ஒருமுகப்பட பலவிதமான மந்திரங்கள், தியான பொருளை பின்பற்றுகின்றனர். நமது லட்சியமான மனம் ஒருமுகப்படும் பொழுது இந்த மந்திரம் மறைந்து விடுகின்றது. நீங்க இந்த குரு அளித்த அந்த தியான மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்ற பொழுது, தொடர்ந்து அந்த குருவை நினைத்து தியானம் செய்து கொண்டே வருகின்ற பொழுது, சாதனை செய்கின்ற பொழுது, ஒரு நேரத்தில் அந்த குருவினுடைய திருமேனி மறைஞ்சிடும், அந்த மந்திரம் மறைந்துவிடும். கடைசியாக குரு எங்கே இருக்கின்றார்? நமக்குள்ளேயே இருக்கின்றார். நமது உடலுக்குள்ளேயே, நமக்குள்ளேயே அந்த குருவானவர் விழிப்போடு ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றார். அவரே குரு. மனம் அழிந்த நிலையில், மனம் கரைந்த நிலையில், எனது கர்மைய பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா தீய பதிவுகளும் எண்ணங்களும் கரைந்த நிலையில் நான் நானாகவே இருக்கின்றேன். தத்துவமசின்னு நம்ம ஐப்போங்களுக்கு செல்லும் பொழுது, அந்த 18 படிக்கு மேலே ஏறி செல்லும் பொழுது, அதுவாகவே நீ இருக்கின்றாய், நீனே அது. அதை உணர்வதற்கு தான் நமது பண்புகளை மாற்றுவதற்கும், நமது பண்புகள், நமது எண்ணங்கள் புனிதப்படுவதற்கும், நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை உணர்வதற்கும் ஒரு மண்டல விரதம். அந்த ஒரு மண்டல விரதமாக ஒரு நாள் அல்ல, ஒரு வருடம் அல்ல, 18 வருடங்கள் உனது விரதங்கள் இருந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு படி ஏறுகின்ற பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய தீய பண்புகளை நாம் அழித்துக் கொண்டே வருகின்ற பொழுது, ஒரு குரு சாமி அப்படின்னு சொல்கின்ற பொழுது, மனிதன் முழுமையாக மனம் கரைந்த நிலையிலும், தனக்குள் இருக்கக்கூடிய தீய பதிவுகள் அனைத்தும் அழிந்த நிலையிலும், நல்ல எண்ணங்களை, அவரது சொல், அவரது எண்ணம், அவரது சொல், அவரது செயல் அவருக்கும் நன்மை வைக்கும், மற்றவர்களுக்கும் நன்மை வைக்கும். அப்பொழுது அவர் குருவாக அதுவாகவே ஆகிவிடுகின்றார். அதற்கு நமக்கு 18 வருடங்கள் மனம் பக்குவப்படுவதற்காக நீ ஒரு யோக சாதனையில், பக்தி யோகம், ஐயப்பனுடைய பக்தி யோகத்தில் இருந்து தன்னை உணரணும். 18 வருடங்கள் செல்வது பெரிதல்ல. ஒவ்வொரு வருடமும் நமது பண்புகள் மாறிக்கொண்டே இருக்கலாம். நாம் உயர்ந்த பண்புடைய மாமனிதனாக உயர்ந்து கொண்டே இருக்கலாம். தன்னை உணரக்கூடிய அந்த நிலைக்கு நாம் வந்து கொண்டே இருக்கணும். அப்பொழுதுதான் நாம் முழுமையான ஒரு குருசாமியாக மாறுகின்றோம். 4வது கண்ணாடின்னு சொல்ல பாருங்க. முதல் கண்ணாடி
விக்கிரக வழிபாடு, இரண்டாவது கண்ணாடி ஒரு குரு, மூன்றாவது கண்ணாடி சத்சங்கம், சாதுக்களுடைய ஆன்மீக உரையை கேட்டல், அதன்படி வாழ்தல், நான்காவது நான் நானாகவே கண்ணாடியாகவே மாறிவிடுவேன், எனக்கு இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய பிரகாசம் அழகாக இருக்கும். அதற்கு அப்படி ஒரு அழகாக அந்த 18 படிகளை நமக்கு ஒரு அமைத்து கொடுத்து அந்த 18 வருடங்களிலே முழுமையான மனிதனாக தன்னை உணரக்கூடிய மாமனிதனாக உருவாகணும் அப்படின்னு பக்தி யோகத்தை கலியுகத்திலே நமக்காக அளித்துள்ளார்கள். ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி ஒருவர் அடைய வேண்டிய லட்சியத்தை தான் மிக மிக முக்கியமாக சொல்கிறார். இந்த மந்திரம் தான் உச்சரிக்க வேண்டும், இதுதான் உயர்ந்தது என்று எங்கும் அவர் கட்டாயப்படுத்தவில்லை. ஆகையினால மாமுனி பதஞ்சலி மகரிஷியை உலக தந்தையாக யோக குருவாக எடுத்திருக்கிறோம். அவர் எங்கேயுமே இன்சிஸ்ட் பண்ணல, இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும், அவர் எங்கேயும் அவர் அடித்துரைக்கவில்லை. அவர் கற்றதை அப்படின்னு கொடுத்திருக்கிறார். ஒரு மந்திரம் ஒரு மனிதருக்கு ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்ம பதிவுகளுக்கு ஏற்ப குருமார்கள் வருவார்கள். அதை நீங்கள் தாராளமாக அந்த குருமார்கள் உங்களுக்கு உங்கள் குரு என்ன உபதேசம் செய்துள்ளார்களோ அதை சரியாக தினமுமே அந்த குருவின் மேல் நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்க. நிச்சயமாக ஓர் குரு ஓர் இடம் ஓர் சாதனை இஸ் ஈக்குவல் டு தியானத்தில் வெற்றி. சமாதி நிலை நிச்சயமாக கைகூடும். தன்னை முழுமையாக உணரலாம். நான் ஒரு ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றேன் என்பதை அடையலாம். உங்கள் மனம் எதை நாடுகிறதோ அதனை சிக்கன பிடித்து லட்சியத்தை அடையுங்கள் என்கிறார் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி. உங்களது உள்ளம், உங்களது உணர்வு எதை நாடுகின்றதோ, எந்த உணர்வை யாரை நீங்கள் குருவாக ஏற்றுக்கொள்கின்றீர்களோ அவரை நீங்கள் கடைசி வரை பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக ஆன்மீகத்திலும் சரி உலக வாழ்க்கையிலும் சரி வளமாக நலமாக வாழலாம். ஆகையால் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷிய யோகத்திற்கு சூத்திரம் சொன்ன ஞானி, அதிர்ஷ்ட யோகத்திற்கும் அவர் வழிதான் ஏகி. மோகம் கொன்று சோகம் என்ற யோகி, நாம் மோட்சம் செல்ல மார்க்கம் சொன்ன தியாகி. பதஞ்சலி மாமுனியை போற்று அப்படின்னு அழகா சொல்றோம். சோ ஒவ்வொருவருமே உங்களுக்கு கிடைத்த குருவை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு உரிய குரு, ஒரே சாதனை, ஒரே இடத்திலே தொடர்ந்து தவம் செய்யுங்கள். உங்களை உணருங்கள். வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.